ஹலோ விவாஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு பூஜை ரூமோட டீப் கிளீனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பூஜை ரூமை செவ்வாய், புதன், வெள்ளி இந்த 3 நாட்கள் எப்போதும் சுத்தப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்களை தவிர பாக்கி 4 நாட்களில் பூஜை ரூமை ஃபுல்லாக நல்லா அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாத்திரம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையும் கழுவி வச்சிடலாம். ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் கீழே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கம்ப்ளீட்டாக எல்லா இடத்தையும் துடைச்சிக்கலாம். பூஜை திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம கீழே எடுத்து வைக்கும் போது ஒரு கால்படாத இடத்துல வைக்கணும். மெயினாக ஒரு துணி போட்டு அதுக்கு மேலே சுவாமி சிலைகள் ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இந்த கலையத்தில் உள்ள அரிசி பருப்பெல்லாம் நம்ம காக்கா குருவிக்கு உணவாக கொடுத்துடலாம். எப்போதுமே பார்த்திங்கன்னா பூஜை ரூமை நம்ம க்ளீன் பண்ணும் போது அந்த பூஜை ரூமுங்கிறது எப்போதுமே தெய்வம் நிறைந்திருந்த இடம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை அந்த இடத்துல வச்சுட்டு க்ளீன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு தீபம் ஏற்றி ஒரு அகலில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நான் பூஜை ரூமை க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிடுச்சு. நிறைய டஸ்ட்டு இருக்குது. இவ்வளோ டஸ்ட்டுக்கு மெயின் ரீசனே வீடு பார்த்தா ஆஸ்பரா சீட்டு, சிமெண்ட் சீட் தான். அந்த கம்பிக்கிட்ட பார்த்தா ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்குள்ளே பல்லி உள்ளே ஓடிடும். நம்ம பூஜை ரூமுக்குள்ளே போகும்போது அந்த பெருமாளுடைய ஃபோட்டோவில் ஒரு 2-3 பல்லி இருக்கும். என்ன பண்ணிடுன்னா அது உள்ளே போயிட்டு மண்ணை உள்ளேருந்து வெளியில் ஃபுல்லாக தள்ளிடுவாங்க. அதனால் பார்த்தா பூஜைக்கு மேல் கபோர்டு ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்கும். கீழ் கபோர்டில் அந்த அளவுக்கு இருக்காது. இதுக்காகவே கோலம் நான் பெயிண்டால் போட்டு வச்சுருக்கேன். டெய்லி காலையில் வீடு கூட்டும் போதே பூஜை அறையும் லைட்டாக தொடச்சி விட்டுருவேன். ஃபோட்டோவுக்கு பேக் சைட்லாம் துடைக்க முடியாது. அந்த முன்னாடி மட்டும் கபோர்டை மட்டும் முன்னாடி நீட்னஸாக இருக்குன்னு தொடச்சிடுவேன். அப்போ துடைக்கும் போது கோலம் போயிடும்னு சொல்லிட்டுன்னு பெயிண்டால் இந்த மாதிரி கோலம் போட்டு வச்சுருக்கேன். எப்போதுமே பூஜை ரூம் சுத்தமாக இருந்தால் தான் நமக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். இதுக்காக மெனக்கட்டு நான் தொடச்சிடுறது. இப்போ கபோர்டு ஃபுல்லாக இப்போ தண்ணி தொட்டு தொடச்சிக்கலாம். ஏன்னா ஒரு 7-8 அகல் ஏற்றி வழிபாடு பண்ணுறவாசி எண்ணெய் அங்கே சொட்டிடும். ஆனால் எண்ணெய் பிஸ்காக இருக்குது. இதுக்கு நான் எப்போதும் என்ன பண்ணுவேன்னா பாத்திரம் வளர்க்க அந்த ஜெல் இருக்கா அதை ஒரு சொட்டு மட்டும் விட்டுட்டு பூஜை ரூம் ஈர துணி வச்சு ஒரு 2-3 டைம்ஸ் தொடச்சிருவேன். அதிகமாக நம்ம லிக்யூடை ஊற்றினோன்னா கடப்பாக்கள்லாம் அதனால் என்ன ஒரு மாதிரி வெள்ளை திட்டு ஒயிட் ஆகிடும். அதனால் லைட்டாக தான் தொடச்சிப்பேன். இதெல்லாம் ஜாக்கெட் பீட் குட்டி குட்டி பீஸாக பூஜை ரூமுக்கு யூஸ் பண்ணேன்னு சொல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம 1 டைம் தொடச்சிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிடலான்ட்டு சொல்லிட்டு அது மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபோட்டோவில் உள்ள இந்த நெற்றியில் இந்த குங்குமம்லாம் இருக்குல்ல சாமி ஃபோட்டோவில் இதெல்லாம் ஒரு பிளேட்டில் கலெக்ட் பண்ணிவிடுவேன். அது சாமியோட நெற்றியில் இருந்துச்சு சொல்லிட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு கடைசி தண்ணியில் கரைச்சி அதை செடியில் ஊற்றிடுவேன். ஏன்னா அது காலில் மிதிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தா சுவாமி ஃபோட்டோவை கபோர்டு எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணேன். அதுக்கு எதுக்கு இவ்வளோ மஞ்சள் பொடி அள்ளி போட்டு க்ளீன் பண்ணுறீங்கன்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். சும்மா கொஞ்சோண்டு தண்ணியில் ஒரு சிட்டிகை போட்டு தொடச்சோன்னா அந்தளவுக்கு எனக்கு ஸ்மெல்லு இருக்க மாதிரி ஒன்றும் தெரியல. இப்போ நல்லா அந்த மஞ்சள் ஃபோட்டோவில் கரையெல்லாம் எதுவுமே ஆகவே ஆகாது. இதில் பச்சை கற்பூரம் ஜவ்வாதுன்னு சொல்லிட்டு நிறைய பொருளை சேர்த்து தான் இந்த மஞ்சள் பொடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நல்லா தொடச்சிட்டு ஒரு டைம்ஸ் மோந்து பார்த்தாலே சரி அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்கும். அந்த நறுமணத்துக்கு தெய்வம் நம்ம வீட்டில் அமர்ந்துடும். அந்த அளவுக்கு ஸ்மெல்லாக இருக்கும். எல்லா ஃபோட்டோவையும் தொடச்சிட்டு அந்த மீதி உள்ள தண்ணியை வச்சு கபோர்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டு இந்த செவுத்தெல்லாம் லைட்டாக தொடச்சிடுவேன். இது சந்தனம் அஷ்டகந்தான்னு சொல்லி இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இருக்குது. இதோடைய ரேட்டு 50 ரூபாய். மெயினாக நம்ம கோயிலுக்கு போகும்போது வெளியில் பார்த்தா இது எங்கே பார்த்தாலும் விற்கிது. நான் அதுமாரி கோயிலுக்கு போகும்போது வாங்கிட்டு வருவேன். மஞ்சள் சந்தனம் எல்லாம் கலந்து அதில் இன்னும் நிறைய பொருளாக கலந்துருக்கு. ஆனால் பேஸ்ட்டு பதத்துக்கு தான் இருக்கும். நம்ம மஞ்சள் வச்சா கூட கீழே விழுந்துடும். சந்தனமும் கூட உதிர்ந்துடும்.
ஆனால் வந்து இது உதிரலாம் உதிராது, அவ்வளோ நறுமணமாகவும் இருக்குது. குங்குமம் வந்து தாழம்பூ குங்குமம் தான். இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பூஜை அறையில் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லோடு இருந்தாலே நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது அந்த வீட்டை விட்டே ரிமூவ் ஆகிடும். ஒரு வீட்டுக்கு வந்து பூஜை அறைங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த இடத்த வந்து நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து லக்ஷ்மி வந்து வீட்டில் வந்து வாசம் செய்வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நறுமணம் இருக்கக்கூடிய இடத்துல நிரந்தரமாக லக்ஷ்மியோட கடாட்சம் இருக்கும். இப்போ வந்து பூஜை அறையை ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டு குங்குமம்லாம் வச்சு அழகாக வந்து 2 கபோர்ட்லேயும் வந்து ஃபோட்டோலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி கொஞ்சம் ஆல்டர்னேட் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். பூஜை பத்திரம்லாம் சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கும் வந்து நான் அந்த சந்தனம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஸ்மெல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சந்தனத்தையே வந்து பயன்படுத்தியிருக்கேன். சுவாமி சிலைகளும் தண்ணியில் வந்து லைட்டாக வந்து கழுவிட்டு வச்சுருவேன். எல்லாத்தையும் அபிஷேகம் இப்போ பண்ண முடியாதுன்னு. ஏன்னா இந்த பூஜை ரூமை க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் ஆகிடும். அதனால் தண்ணியில் மட்டும் அலசிட்டு எடுத்து வச்சிடுறது. இப்போ பூஜை ஜாமான்லாம் எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ எப்போதுமே நான் வந்து தீபம் ஏற்றத்துக்கு முன்னாடி வந்து அதில் அச்சத அரிசி போட்டுருவேன். ஏன்னா நம்மளால் தினம்தோறும் வந்து பூக்கள்ங்கிறது ஒரு நாள் கிடைக்கும், கிடைக்காமலும் போகும். அதனால வந்து அச்சத அரிசி வந்து அந்த பூக்களுக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கு. அச்சத அரிசி போட்டு ஒரு ரூ. 5 நாணயமும் கொஞ்சோண்டு குங்குமம் வச்சு வச்சுருவேன். எப்போதுமே வந்து திரியை போட்டுட்டு எண்ணெய் ஏற்றக்கூடாது. எண்ணெயை ஊற்றி தான் வந்து திரியை போடணுங்கிறது இதுதான் ஒரு சரியான முறைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த எண்ணெய் வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கிறதுக்கு அந்த மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். திரியை வந்து உள்ளே தள்ளின மாதிரி ஏற்றினா விளக்கு வந்து நல்லா அழகாகவே எரியும். மேலே பச்சை பச்சையாக ஆகாது. இது வந்து பச்சை கலர் திரி வந்து குபேரருக்கு ரொம்பவே உகந்த கலர்னு சொல்லிட்டு பச்சை கலர் திரி போட்டு ஏற்றுவேன். பச்சை கலர் குங்குமம் தான் வந்து குபேரர் ஃபோட்டோக்கெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்கேன். மஞ்சள் கலர் திரி வந்து என்னுடைய குலதெய்வம் வந்து பெண் தெய்வம்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் திரி வந்து ஏற்றிருக்கேன். குலதெய்வ தெரியலனா கூட பரவாயில்ல, ஒரு அகல் வைத்து பூஜை அறையில் நம்மளுடைய குலதெய்வத்தை நினைத்து ஒரு அகல் வந்து ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. குலதெய்வத்தோட அருள் இருந்தால் அனைத்து தெய்வங்களோட அருளும் வந்து நமக்கு முழுமையாகவே கிடைக்கும். வராகிக்கு சிகப்பு கலர் திரி போட்டு அவங்களுக்கு வந்து வழிபாடு பண்ணுவேன். புதன்கிழமையில் எப்போதுமே வந்து விளக்குக்கு வந்து நம்ம வந்து அன்னம் ஊட்டணும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் பார்த்தா நெய்வேத்தியம் வைக்கும்போது அந்த சாப்பாடுலேருந்து ஒரு பருக்கையை எடுத்து வந்து விளக்கு ஓரத்தில் வந்து வைப்பாங்க. நான் எப்போதும் கவனிச்சிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்கு பதிலாக வந்து அந்த கல்கண்டை போட்டுருவேன். கல்கண்டை வந்து எண்ணெயில் போடுறீங்களே எறும்பு வராதான்னு ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே வந்ததே கிடையவே கிடையாது. அந்த கல்கண்டு வந்து நான் க்ளீன் பண்ணுற வரைக்கும் இருக்கும். அப்போ எடுத்துகிட்டு திருப்பி வந்து மறு டைம் வந்து வேறு கல்கண்டு வந்து சேர்த்துப்பேன். என்கிட்ட வந்து எண்ணெய் இயந்திரம் இல்லை. அந்த எண்ணெய் இயந்திரத்தை வந்து குபேரருக்கு முன்னாடி வரைஞ்சிப்பேன். அந்த மாதிரி வரைகிறது எனக்கு ஒரு மங்களகரமாக தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கே. அதனாலேயே நான் வந்து குபேரர் இயந்திரம் வாங்குறதே இல்லை. இப்படியே வச்சு வியாழக்கிழமை பூஜை பண்ணும்போது அது அந்த வீக் ஃபுல்லாகவே இருக்கும்போது அந்த இடம் வந்து ஒரு பார்க்கவே ஒரு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்காச்சு. குபேரர் இயந்திரமே வாங்கல. இது வந்து பார்த்தா ப்ளூடூத்து பூஜை அறையிலே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மியூசிக் வேர்ல்ட் அதோட பார்த்தா வந்து சார்ஜரும் வந்து அங்கேயே மேலே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. இது நம்ம குலதெய்வத்துக்கு பக்கத்துலேயே வந்து சூளம் வச்சு அதில் ஒரு லெமன் சொருவி வைக்கிறது நல்லது. சூளம் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே லெமன் இல்லாமல் வெறுசாக வந்து வைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து ஒரு பூத்துண்டு கூட வந்து நம்ம மாட்டி வைக்கலாம். இது சும்மா அழகுக்காக வந்து பெருமாளுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் மாலை. நம்ம எப்போதுமே வந்து பூக்கள் வந்து வாசனை பூக்கள் தான் பயன்படுத்தணும் பூஜை அறைக்குன்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் அந்த மாதிரி வந்து வருஷம் ஃபுல்லாக அந்த மாதிரி வாசனை பூக்கள் வந்து நமக்கு அந்தளவுக்கு வந்து கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி வந்து கிடைக்கிற பூக்களை வந்து நம்மளே வந்து வாசனை உள்ளதாக ஆக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா வெறும் பன்னீரை மட்டும் தெளிக்காமல் ஒரு பாட்டில் பன்னீரும் அதோடு என்ன பண்ணுவேன்னா அர்த்தர் இருக்குல்ல, அது மல்லிகைப்பூ எசன்ஸுன்னு ஒன்று இருக்கும். அதையும் வாங்கிட்டு வந்து அந்த பன்னீரோட ஒரு பாட்டிலையும் திறந்து ஃபுல்லாக ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு அதை வந்து ஒவ்வொரு சொட்டு மட்டும் வாட்டர் பாட்டிலே ஓட்டப்பட்டு ஒவ்வொரு சொட்டு மட்டும் அந்த பூக்கள் மேலே வந்து ஊற்றி விடுவேன். கண்டிப்பாக சொல்கிறேன், மல்லிகைப்பூ நறுமணம் செம்மையாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. இதை வந்து இதே தண்ணி தான் வந்து இந்த சங்குக்கும் ஊற்றுவேன். ஜலம் ஊற்றுறது நல்லது தான். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக பூஜை ரூமே வாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சங்கில் வந்து பன்னீரே ஊற்றிடுறது. இதில் நம்ம வந்து ரூ. 1 நாணயம் போட்டு வச்சுட்டு அச்சத அரிசி போட்டு வச்சுக்கலாம். சங்கு வந்து தண்ணியிலேயே இருந்த பொருள்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வாசனை திரவியமோ இல்லை தண்ணீரோ 2 ஊற்றி வைக்கணும். இல்லைன்னா அரிசி போட்டு வச்சுக்கலாம்.
அன்னபூர்ணி கீழே வந்து அன்னபூர்ணி சிலை வந்து குட்டியாக வச்சுருப்போம். ரொம்ப ரொம்ப இருக்கிற சிலையிலே ரொம்ப குட்டி சிலைனா எங்கள் வீட்டில் அன்னபூரணி சிலை தான். அதில் ரூ. 1 நாணயம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அன்னபூரணி வந்து இருப்பாங்க. இந்த அன்னபூரணிலாம் கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து ஒரு 10 வருஷமாகவே இருக்குது. இப்போ தான் இந்த அன்னபூரணி வந்து கொஞ்சம் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வராங்க. ஆனால் 10 வருஷமாகவே என்கிட்ட இந்த அன்னபூரணிலாம் இருக்காங்க. வெள்ளிக்கிழமையில மட்டும் அதுக்கு அவங்களுக்கு வந்து தனியாக பூஜை பண்ணிப்பேன். இவ்வளோ தான். இப்போ வந்து பூஜை ரூம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. எப்பொழுதுமே பூஜை ரூமை க்ளீன் பண்ண உடனே அந்த இடத்துல தெய்வீக சக்தியை கண்டிப்பாக நம்ம மறைக்கணும். அதுக்கு வந்து விளக்கேற்றிட்டு சாம்பிராணி தீபம் வந்து காட்டுறது வந்து ரொம்பவே வந்து நல்லது. இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய தரங்கை பிரத்யேஷ்ங்க சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய்.